ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான். இந்த லட்டு வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அது ஏன் சொல்கிறேன்னா சாமை அண்ட் திணை இது ரெண்டை வச்சு இந்த லட்டு செஞ்சுருக்கோம். அண்ட் இது கூட சில பல இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப் சாமையை நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திணை. ஸோ இதுவுமே ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து சம அளவு தான் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரு கப்பு. ஸோ இதையும் வந்து நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதையுமே ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் உடைச்ச கடலை. இதனுடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரில, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த உடைச்ச கடலையை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை. ஸோ இந்த பீனட் வந்து நல்லாவே க்ரன்ச்சினஸ், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஃப்ளேவர் இது எல்லாமே எடுத்து கொடுக்கும். அதனால் இதையுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கொஞ்சமாக நம்மளுடைய ஃப்ளேவருக்காக ஏலக்காய் இதையுமே லைட்டாக வறுத்துட்டு ஆட் பண்ணுங்க. இன்னும் சூப்பராக அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாமே பர்ஃபெக்டாக ஆடிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் எல்லாமே அட் டைமில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி அரைக்கும் போது சாமை அண்ட் திணையோடைய கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு சாமை அண்ட் திணையை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூடவே மீதி இருக்கிற வேர்க்கடலை, உடைச்ச கடலை, அதுக்கப்புறமா வந்து இந்த ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் பவுடராக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு திணை அண்ட் சாமை அரைச்சதுக்கப்புறமா மீதி பருப்பெல்லாம் அரைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி க்ரன்ச்சினஸ் பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நான் சர்க்கரையும் அரைச்சிக்கிறேன். இதை அரைச்சதுக்கப்புறமா பவுடர் ஆனதுக்கப்புறமா தான் நான் அளவு எடுத்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதையும் வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது திணை அண்ட் சாமை அது கூட வந்து உடச்சிக்கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 அழகு இருக்குது. ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்க சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா 2 அழகு. உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்கள் டேஸ்ட் அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டியாக எங்கேயுமே இருந்துடக்கூடாது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெய்யில் இந்த மாதிரி முந்திரி பருப்பை வறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் நட்ஸ் இருந்தால் அதையுமே வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா க்ரன்ச்சியாக அந்த ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் நான் இன்னும் கொஞ்சம் நெய் வந்து சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நெய்யுமே ஊற்றியாச்சு. இதை நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையிலையும் ஒன்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆனால் தான் நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். ஸோ லட்டு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் பர்ஃபெக்டாக பிடிச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உதிர்ந்து போகாது. அதே மாதிரி இது வந்து ரொம்ப கல் மாதிரிலாம் இருக்காது. அப்படியே வாயில் வச்சிங்கன்னா ஸ்மூத்தாக கரைஞ்சிரும். அண்ட் அந்த க்ரன்ச்சினஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நட்ஸோடைய ஃப்ளேவர், டேஸ்ட் அண்ட் ஏலக்காவோடைய ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்றதை இப்போ தெரியுது உங்களுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி அதையுமே போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.